மக்களே அவனுங்க எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த உலகத்தை சேர்க்கணும்னு நினச்சப்போ 2014 நான் முடிவு பண்ணேன் கவர்மெண்ட்டை தான் மாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணேன். ஸோ நான் படிக்க ஆரம்பித்தேன். பின் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்றில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட சைக்காலஜி அது இதுன்னு கண்ணாமண்ணான்னு படித்து நான் ஒரு டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு 2016 போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு டாக்குமெண்ட் போட்டோம் உலகத்தை ஒன்று சேர்க்க. ஆனால் நான் வந்து ஒன்று பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா வந்து பைபிளில் எழுதியிருக்கு, எவன் ஒருத்தவன் வந்து இந்த உலகத்தை ஒன்று சேர்த்து வரானோ அவன் தான் சாத்தான், அவன் ஃபால்ஸ் மெஸ்ஸாயா, அவன் தான் வந்து கெட்டவன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நெட்டில் போட்டு வச்சுருந்தேன். எவனாவது இந்த கெட்டவனுங்க யாராவது எதை மாரி ஃபால்ஸ் மெசேஜ் எவனா ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னான் அப்படின்னா அதை சொல்லி நான் தப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தப்பிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் அது ஒன்று மட்டும்தான் போட்டிருந்தேன். அந்த கவர்மெண்ட்டை எப்படி மாற்றணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் போடலை. என் சொந்தக்காரனுங்க எல்லாத்தையும் வாங்கி என்கிட்ட நோண்டினானோ. அதேமாதிரி காவியாங்கிற ஒரு பொண்ணை வச்சு, காவியாங்கிற ஒரு பொண்ணு வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேமு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் இதெல்லாம். ட்வின் ஃப்ளேமு சோல்மேட்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு ட்வின் ஃப்ளேம் அவள். நான் அதான் அந்த பிரபாகர் பிரைம் சாஃப்ட் அவனோட பையன், அவனோட பொண்ணு. அவள் வந்து நான் நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு வந்து கேட்கும். ஸோ அவளை வச்சுக்கிட்டு என்னை மண்டையை நோண்டி 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 என்னை பைத்தியக்கார மாதிரி என்னை நோண்டி என்னை டார்ச்சர் பண்ணி வாங்க பார்த்தாலும் நான் சொல்லலை. அப்புறம் என்ன பண்ணானோ அப்படியே வச்சுருந்து முதல்ல மோடிக்கிட்ட சொல்லி மோடியை என் பக்கம் கொண்டு வந்தானோ. அடுத்து வந்து விளாடிமிர் புட்டின், முதல்ல ட்ரம்ப்பு ஃபஸ்ட்டு மோடியை கொண்டு வந்தானோ. அதுக்கு முதல்ல நான் பீட்டர் மார்ஷல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பீட்டர் மார்ஷல் தான் வந்து பிரைம் சாஃப்ட்வேர் ஓனர். அவங்ககிட்ட நான் எப்படி பேசினேன் அப்படின்னா, என்னை வந்து சேட்டலைட்லேருந்து பார்க்குறானோ, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு என்னை பார்க்குறானுங்க அப்படிங்கிறதெல்லாம். என்கிட்ட கேள்வி கேட்பானோ. எனக்கு வந்து அது டெலிபதி மூலமாக எனக்கு கேட்டது. நான் அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பு எனக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி நான் மட்டும் அந்த குரூப்பில் இருந்தேன். அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரும். அவன் கேட்க அவனை உடனே கண்டுபிடிச்சிட்டானோ. அவனுங்க தான் அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலு. அவனுங்க 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலு 13 ட்ரைப்ஸ் மட்டும் இல்லை, அவனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானோ. அவனுங்க தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக ஆள்றானோ. இப்போ எங்கள் அக்கா அப்பா அம்மாலாம் அங்கே தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இப்போயே வந்து ஃப்ளைட்டெல்லாம் கிராஷ் பண்ணி இது பண்ணுறானோ. என்னைய வந்து ரொம்ப இது பண்ணிட்டுருக்கானோ, கொடுமைப்படுத்துகிறானோ. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே நெட்டில் இருக்குது. ஆனால் தேடினா கிடைக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு நானுமே ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இதை மாற்றணும்னு நினச்சேன். உடனே எனக்கு ஒரு வீடியோ வந்தது. நான் அதை பார்த்தேன். என்னென்னா இரட்டை கட்சி ஆட்சி முறையை பற்றி அதில் சொல்லியிருந்தது. அதாவது வந்து எல்லாமே ரெண்டாக இருக்கும். பெப்சி, கொக்கோ கோலா, திமுக, அதிமுக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளு, மைக்ரோசாஃப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஐஃபோனு, சாம்சங்கு. ஃபோனில் கூட கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் ராக்கர்ஸுமே அவனுங்கள்ட்ட தான். அவனுங்களே படத்தை லீக் பண்ணிவிடுவானோ. அதேமாரி படம் எடுக்கிறதும் அவனுங்க தான். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பானோ. அப்புறம் பெய்டு ஒன்று இருக்கும். அப்புறம் இதை மாதிரி மக்களை வந்து அதேமாதிரி போலீஸு, திருடன், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெண்டாக வச்சுக்கிட்டு அவனுங்க ஆட்டி படைச்சிட்டானோ. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் தான். இவனுங்க தான் எல்லாம் பண்ணுறானோ. நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதோடு இல்லாமல் அவனுங்க அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்கானுங்களா, அந்த அவனுங்கெல்லாம் வந்து கே கிடையாது. கே வந்து யார் அப்படின்னா ஃப்ரீமேஷனரி தான் இலுமினாட்டியோட ஹெட்டு. இலுமினாட்டி யார் எல்லாம் ஃப்ரீமேஷனரியும் கே தான், இலுமினாட்டியும் கே தான். இலுமினாட்டி யார் அப்படின்னா ஃப்ரீமேஷனரி சொல்கிறதெல்லாம் கேட்குறவனும் யார், இந்த ஆக்டரு, இந்த பிஸ்னஸ் மேனு, இந்த டேரக்டரு, இந்த சிங்கரு. இதில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டரு, ப்ரொடியூசரு, பிஸ்னஸ் மேனு, பெரிய பிஸ்னஸ் மேனு, இவனுங்களுக்கெல்லாம் தான் நல்ல பேர். இந்த அப்படியே ஒரு பொசிஷன் கொடுத்துணும். ஒரு கதை மாதிரி சொல்லி வச்சுருப்போம், எனக்கு எழுதி வச்சுருப்போம். அவர் கீழே கிடந்தார், கொஞ்ச நாளில் மேலே வந்தார், இப்போ அப்படியே ரிலையன்ஸ் கம்பெனியே அவர் தான் ஆள்றாரு அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம உடனே அதை மாதிரி கடுமையாக உழைக்கணும், உனக்கு உழைக்க தெரில அப்படின்னு நம்மளை வந்து பட்டம் குத்தி என்னையை தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கானோ. அவனுங்க நம்மளை வாழ விட மாட்டான்னு நம்மளை எல்லாரையும் அழிக்க பார்க்குறானோ. இதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரே வழி என்னென்னா அவனுங்க ஏலியனான்னு பார்க்கணும். ஏலியன்னா அவனுங்களுக்கு பிளட் டைப் வேறு மாதிரி இருக்கும், நெஞ்சு வந்து நடுவில் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவனுங்க எப்படி இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கானுங்க அப்படின்னா, அவனுங்க வேறு ஒரு கிரகத்துலேருந்து வந்தானோ, பெலடியன் கிரகத்தில் அங்கே அடித்து துரத்துனாங்க. வந்து உழுந்தவனுங்கள்ட்ட எல்லாமே வந்து நம்ம இப்போ எப்படி இந்த வீடியோ டுட்டோரியல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா வீடியோ டுட்டோரியல்ஸும் அவனுங்கள்ட்ட இருந்துச்சு.
அதை அவனுங்க பார்த்து பார்த்து அதை ஒவ்வொருத்தவங்க கையில் கொடுத்து கொடுத்து க்ரியேட் பண்ண அவனுங்களால க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவனை 9 ஒவ்வொருத்தவன்ட்ட கொடுத்து அவனுங்க க்ரியேட் பண்ண உடனே அவனுக்கு நல்லவனாக இருந்தால் கொண்டுடுவானோ, கெட்டவனாக இருந்தால் சேர்த்து போனோம், கேயாக இருந்தால் சேர்த்து போனோம். இந்த கே இல்லாமல் வரவனுங்க எல்லாரையுமே கொண்டுடணும், கேயை மட்டும்தான் சேர்த்து போகணும். நான் கேயானே நல்லா நிறைய தடவை டெஸ்ட் பண்ணணும். நான் கே இல்லைன்னொடனே அதுவும் இல்லாமல் நான் வந்து கிங்கு. அதாவது என்னென்னா அவனுங்க வந்து எனக்கு அனுப்ப எனக்கு ஒவ்வொன்றா காட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்ச உடனே முடிவு பண்ணுறான்னு நான் கொல்றதுக்கு. ஆனால் நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஜீசஸு. ஆனால் கடவுள் தான். முழிச்சிக்கங்க. ஆனால் போராட்டங்கிறத விட கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க. கரெக்டாக அவனுங்களை மட்டும் பிடிச்சி அவனுங்களை இது பண்ணும். இலுமினாட்டி லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது, சைனா கையில் இருக்குது. ஆனால் சீனாவிலையும் இருக்கானோ, எல்லா இடத்துலையும் இருக்கானோ. அதை வாங்கி அவனுங்களை டெஸ்ட் பண்ணி அவனுங்களை உயிரோட குடும்பத்தோடு பிடிச்சி கொதறணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஆனால் இந்த உண்மையெல்லாம் வெளில வந்துச்சுன்னா கூட ஒரு நாள் சத்தம் போடாமல் இது எல்லாமே வெளில வந்துச்சு, மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வெளில வந்துச்சுன்னா தற்கொலை பண்ணி போனேன் எல்லோரும். ஏன்னா அவனை எல்லோரும் கேம் போட்ட மாதிரி போயிடும்.